India's #1 spice brand ஆன ஆச்சி மசாலாவோட ஆச்சி திண்டுக்கல் பிரியாணி கிட்ட யூஸ் பண்ணி இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான பிரான் பிரியாணி செய்ய போறோம். இந்த பிரியாணி ரொம்ப 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 பெர்ஃபெக்ட்டா இருக்கு, செம்ம டேஸ்டா இருக்கு. மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணுங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஆச்சி நெக்ஸ்ட் ஜென் குக்கிங். இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான டிஷ் வந்து சமைக்க போறேன். அதுவும் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ். ஹவ் இஸ் இட் பாசிபிள் தானே கேக்குறீங்க? எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். நீங்க வெரைட்டி ஃபுட் லவரா? அப்ப கண்டிப்பா உங்களுக்கு இந்த டிஷ் ரொம்பவே பிடிக்கும். இன்னைக்கு நான் ஆச்சி திண்டுக்கல் பிரியாணி கிட்ட யூஸ் பண்ணி ஒரு சூப்பர் டேஸ்டியான பிரான் பிரியாணி செய்ய போறேன். நீங்க இந்த கிட்ட யூஸ் பண்ணி வேற ஏதாவது ஒரு பிரியாணி புதுசா ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. ஆச்சி திண்டுக்கல் பிரியாணி கிட்ட வச்சு பிரான் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: ஆச்சி திண்டுக்கல் பிரியாணி கிட் ஒரு பாக்கெட், ஆச்சி நெய் 50 ml, ஃப்ரெஷ் பிரான் 500 கிராம், வாட்டர் 500 ml, உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, புதினா தேவையான அளவு. இந்தியாஸ் #1 ஸ்பைஸ் பிராண்டான ஆச்சி மசாலாவோட ஆச்சி திண்டுக்கல் பிரியாணி கிட்ட யூஸ் பண்ணி இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான பிரான் பிரியாணி செய்ய போறோம். முதல்ல நாம ஸ்டவ் பற்ற வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சிட்டோம். குக்கர் இப்போ ஹீட் ஆயிடுச்சு. அடுத்ததாக ஆச்சியோட சுத்தமான நெய்யை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம். நான் நெய் 50 ml எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆச்சி திண்டுக்கல் பிரியாணி கிட்ட ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 3 மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். இதுக்குள்ளே 3 பேக்கும் இருக்குது. இந்த பேக் 1ல் பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, அன்னாச்சி பூ, ஏலக்காய் இது ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் 2ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிரியாணி அப்படின்னு வரும்போது டொமேட்டோ, ஆனியன்ஸு, இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் நமக்கு அதிகமாக தேவைப்படும்ல, அது எல்லாத்தையும் ஒரு சூப்பர் பேக்கில் வந்து பேக் 2ல் கொடுத்துருக்காங்க. இந்த பேக் 3ல் சீரக சம்பா ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது பிரியாணியை செஞ்சால் கண்டிப்பாக 2 பேர் சாப்பிட்லாம். இந்த பேக் 1 ஆச்சி நெய்யில் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறீங்க. இந்த பேக் 1 ஆச்சி நெய்யில் போட்டு ஒரு 1 minute சாட்டே பண்ணணும். அடுத்ததாக 500 கிராம்ஸ் பிரானை ஆச்சி மஞ்சத்தூளை வச்சுட்டு நான் நல்லா க்ளீன் பண்ணியிருக்கேன். ஆச்சி மஞ்சத்தூளில் அதிகமான மருத்துவ குணம் இருக்குது. அதை வச்சு க்ளீன் பண்ணுறதால இதில் இருக்க ஜெர்ம்ஸ் எல்லாமே க்ளீன் ஆகிடும். இப்போ இந்த பிரானை ஸ்பைசஸோடையும் கீயோடையும் நான் குக்கரில் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த பிரானை ஸ்பைசஸ் கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2-3 minutes வந்துட்டு சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ப்ரான் நல்லா சாட்டே ஆகிடுச்சு. அடுத்ததாக இதில் பேக் 2 ஆட் பண்ண போகிறோம். இந்த பேக் 2ல் என்னென்ன இருக்குது அப்படின்னா, பொதுவாக நம்ம பிரியாணி பண்ணும்போது என்னென்னலாம் பண்ணுவோம், டொமேட்டோ, ஆனியன், அதுக்கப்புறம் ரெட் சில்லிஸு, ஸ்பைசஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணுவோம்ல. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு காம்பேக்டாக நம்மளுக்கு இந்த பேக் 2ல் கொடுத்துருக்காங்க. 5 minutes ப்ரானோட இந்த மசாலாஸ் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இப்போ இந்த மசாலாலேருந்து ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு 400 ml வாட்டர் வந்து நான் ரைஸ்க்காக வச்சுருக்கேன். அதை இந்த ப்ரான்ஸ் கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வாட்டர் வந்து நல்லா பாயில் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த பேக் 3 ஓப்பன் பண்ணி இதில் இருக்க ரைஸை வந்து வாஷ் பண்ணோம்ல, அந்த வேலையை முடிச்சிடலாம். நமக்கு 250 கிராம் ஆஃப் சீரக சம்பா ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஒரு பவுலில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரைஸை வந்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ரைஸை வந்துட்டு ஜஸ்ட் வாஷ் பண்ணால் மட்டும் போதும், ஊரெல்லாம் வைக்க தேவையில்லை. இந்த ரைஸோட குவான்டிட்டி பார்த்தாலே கண்டிப்பாக இதை ஒரு 2 பேர் வந்துட்டு சாப்பிட்லாம். நம்ம ஆர்டர் பண்ணோன்னா கூட எப்படி இருந்தாலும் ஒரு 250 பட்ஜெட் வருமா. பட் இது பார்த்தா நமக்கு கம்மியான ரேட்லேயே கிடைக்குது. ஸோ மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் குறிப்பாக பேச்சுலர்ஸாக இருக்கிறவங்க இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த திண்டுக்கல் பிரியாணி பேஸ்ட்டோட ப்ரான்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு கொதிச்சுட்டு இருக்கு. இந்த ரைஸை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் இந்த பிரியாணி மசாலா கூட நல்லா வந்துட்டு ரைஸை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு சால்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இந்த பேஸ்ட்டில் சால்ட் இருக்குது. ஸோ எனக்கு தேவையான அளவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கொத்தமல்லி வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி புதினா ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஒரு பிரியாணி கிட்லேயே நமக்கு எல்லாமே வந்தாச்சு. ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம இப்போது குக்கர் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம்.
இப்போ 3 விசில் வர வரைக்கும் வந்து நம்ம வெயிட் பண்ணோம். அண்ட் இந்த பிரியாணி பண்ணும்போது எனக்கு பிரியாணி பண்ண மாதிரியே தெரியல. நம்ம பொதுவாக பிரியாணி பண்ணும்போதெல்லாம் எவ்வளோ திங்க் பண்ணோம். வீட்டில் எல்லாருக்கும் சேர்த்து பிரியாணி சமைக்கணும்னு பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணணும், தக்காளி கட் பண்ணணும், ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, மிக்ஸி, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பட் நம்ம ஆச்சி திண்டுக்கல் பிரியாணி கிட்ட வச்சு சமைக்கிற ப்ரான் பிரியாணிக்கு அவ்வளோலாம் நான் கஷ்டமே படல. அவ்வளோ ஈஸியாக ஒரு 3 ஸ்டெப்பு வச்சு தான் பிரியாணி பண்ணிட்டோம். சீ ஃபுட்டில் ப்ரான் பிரியாணி பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? அது ஒரு நேச்சுரலான டேஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹைஜீனிக்கான ஆச்சி மசாலாவோட செஞ்சால் அட்டகாசமாக இருக்கும். அதனால திண்டுக்கல் பிரியாணி கிட்ட வாங்குங்க, வீட்லேயே பிரியாணி செஞ்சு சுவையாக சாப்பிடுங்க. பை த வே, நீங்கள் ஆச்சியோட எந்த பிரியாணி கிட்ட வாங்கினாலும் அதில் கண்டிப்பாக ப்ரான் பிரியாணி பண்ணலாம். 3 விசில் வந்தாச்சு, நம்ம விசில் ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்மெல் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சீரக சம்பா ரைஸ் வந்துட்டு நம்மளுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரானும் நல்லா வெந்திருக்கு. ஆஹா, இவ்வளோ ஈஸியாக நம்ம வீட்லேயே பர்ஃபெக்டான ஒரு பிரியாணி பண்ண முடியும்னு எனக்கு இத்தனை நாள் தெரியாமல் போச்சு. அதுவும் எதுவுமே தேட வேண்டாம், எல்லாமே பேக்குள்ளேயே இருக்குது. இவ்வளோ சிம்பிளான 3 ஸ்டெப்ஸில் இவ்வளோ சூப்பரான பிரியாணி செய்ய முடியும்னா என்ன வேணாலும் செய்யலாம். இப்போ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம ஆச்சி மசாலா இருந்துச்சுன்னா சலிக்காமல் சமைக்கலாம், சுவையாக சாப்பிட்லாம். இந்த பிரியாணி ரொம்ப 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 பர்ஃபெக்டாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மிஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஆச்சி மசாலா பொறுத்த வரைக்கும் இனோவேஷனுக்கு லிமிட்டே இல்லை. ஆச்சி மசாலாவோட ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வீட்லேயே நிறைய ரெசிபிஸை குக் பண்ணி சாப்பிடலாம். இந்த ரீசன்னால தான் ஆச்சி மசாலா எப்பயுமே இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்பைஸ் பிராண்டாக இருக்காங்க. ஒருவேளை நீங்கள் சமையலில் ஜீரோவாக இருந்தாலும் ஆச்சி மசாலா உங்களை ஹீரோவாக்கிடும். ஏன்னா நம்மள மாதிரி இருக்க யங் கேர்ள்ஸ் ஈஸியாக குக் பண்ணுறதுக்காகவே ஆச்சி மசாலாவோட ஒவ்வொரு பேக்கெட்டுக்கும் பின்னாடி மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இருக்குது. இதை பார்த்து நம்ம செஃப் ஆயிடலாம். இந்த மாதிரி ரெடி டு குக் ப்ராடக்ட்ஸ் ஆச்சியில் நிறைய இருக்குது. இதை நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ண ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். www.aachifoods.com வெப்சைட்டை லாகின் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுற ஒவ்வொரு ஆச்சி ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கும் அப் டு 30% ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் இருக்குது. ஆச்சி ஆஃபர்ஸை என்ஜாய் பண்ணுங்க. வீட்டில் சமைப்போம், உணவால் இணைவோம், உங்கள் ஆச்சி மசாலா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆச்சி நெக்ஸ்ட் ஜென் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். Until then, it's bye from Tara. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. And for also more quick and easy recipes, subscribe to our channel Aachi Next Gen Cooking. இந்த ப்ராடக்ட்டை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண லாக் ஆன் டு www.aachifoods.com.